Greetings to all. This is Murali, Gemini Edu Academy, Parshavakkam. என்னோட லாஸ்ட் போஸ்ட் பார்த்துருப்பீங்க. லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ், ஃபியூ காலேஜஸ் இன் சென்னை ஸ்பெசிஃபிக்காக, அதனுடைய வெப்சைட், ஸோ தட் அதில் போய்ட்டு டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு. இந்த போஸ்ட் வந்து 12th ஸ்டாண்டர்டில் டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் வந்து எந்தெந்த கோர்ஸுக்கு ஆப்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான சின்ன கவுன்சிலிங். சயின்ஸ் குரூப்பு, ஆர்ட்ஸ் குரூப்பு, காமர்ஸ் குரூப், இதுதான் ஜென்ரலி வந்து 12th ஸ்டாண்டர்டில் இருக்கிறது. இதில் சயின்ஸ் முடித்தவங்களுக்கு வந்து பயோ மேக்ஸ்னு ஒன்று இருக்குது. பயாலஜியும் மேக்ஸும் சேர்ந்தது, அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் மேக்ஸு. இவங்க வந்து மெடிக்கலும் போகலாம், இன்ஜினியரிங்கும் போகலாம். பட் இது ரெண்டுமே வந்து என்ட்ரன்ஸ் இருக்குது. நீட் ஃபார் மெடிக்கல், ஜேஇ ஃபார் இன்ஜினியரிங். இது ரெண்டுமே என்ட்ரன்ஸ் முடிச்சுட்டு அதில் மெரிட் பேசிஸில் கவர்மெண்ட் காலேஜஸ்லையும் ப்ரைவேட் காலேஜஸ்லையும் அட்மிஷன் வாங்கலாம். பட் எல்லாராலையும் அது முடியாது. ஸோ டிகிரி கோர்சஸ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் சயின்ஸ் படித்தவங்களுக்கு என்ன போகலாம் அப்படின்னா, பிஎஸ்சியில் வந்து மேக்ஸ் போகலாம், ஃபிசிக்ஸ் போகலாம், கெமிஸ்ட்ரி போகலாம், பாட்டனி, ஜுவாலஜி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸும் பயாலஜியும் பண்ணவங்களுக்கு தனித்தனியாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் காம்பினேஷனில் பண்ணவங்களுக்கு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு, இல்லைனா பிசிஏ, பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். இதெல்லாம் இல்லாமல் பிஎஸ்சி அக்ரின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. நீட்டுக்கு கூட எம்பிபிஎஸ் பண்ணும்போது டென்டல்னு ஒன்று இருக்குது. ஃபார்மசின்னு ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் சயின்ஸ் கேட்டகரி. காமர்ஸ் குரூப் பண்ணவங்களுக்கு வந்து பிகாம்லேயே டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. டிஃப்ரெண்ட் காலேஜஸில் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் வந்து ஜென்ரலாக பார்த்தோம்னா பிகாம் ஜென்ரல்னு ஒன்று இருக்குது, பிகாம் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப் ஒன்று இருக்குது, பிகாம் ஐஎஸ்எம் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் மேனேஜ்மெண்ட் இருக்குது, பிகாம் அக்கௌண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் இருக்குது, டாக்ஸேஷன் இருக்குது. இது இல்லாமல் வந்து டைரெக்டாக +2 முடிச்சுட்டு சிஏ கூட பண்ணலாம். அது எப்படின்னா 5 years. முதல்ல வந்து ஃபவுண்டேஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் இன்டர்மீடியேட்டு, அதுக்கப்புறம் ஆர்டிகல்ஷிப்பு, அதுக்கப்புறமா வந்து ஃபைனல். ஸோ இது டோட்டலாக 5 years ஆகும். இதே மாதிரி லாவும் பண்ணலாம். இன்டகிரேட்டட் லான்னு சொல்லுவாங்க, அது 5 years. அது பிஏ எல்எல்பின்னு வரும், பிகாம் எல்எல்பின்னு வரும், பிஎஸ்சி எல்எல்பின்னு வரும். ஸோ டோட்டலாக 6 years. அதாவது டிகிரி முடிச்சுட்டு 3 years லா பண்ணுறதுக்கு பதிலாக டைரெக்டாக 12th முடிச்சுட்டு 5 years இன்டகிரேட்டட் லான்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் அதுக்கு தவிர ஆர்ட்ஸ் முடித்தவங்களுக்கு வந்து பிஏ ஹிஸ்ட்ரி இருக்குது, பிஏ எக்கனாமிக்ஸ் இருக்குது, பிஏ சைக்காலஜி இருக்குது, பிஏ எக்கனாமிக்ஸ் இருக்குது, பிஏ இங்கிலீஷு, பிஏ தமிழ், பிஏ கிரிமினாலஜி. ஸோ இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் ஒரு காலேஜ் டிஃப்ரெண்ட் காலேஜஸில் இருக்குது. ஆஃப் பண்ணலாம். பட் எனிவே, எந்த டிகிரி எடுத்தாலும் எந்த கோர்ஸ் பண்ணாலும் அதுக்கான ஒரு வேல்யூ இருக்குது, இல்லாமல் இல்லை. பட் இப்போது கரண்ட்டு சுச்சுவேஷனில் வெறும் டிகிரி, அதாவது அகாடமிக் மட்டும் இருந்தால் பத்தாது. ஏன்னா இந்த ஃபீல்டு இஸ் வெரி காம்படிட்டிவ். அப்போது அதுக்கேற்றபடி நம்ம வந்து எக்யூப் பண்ணோம்னா கண்டிப்பாக நான் அகாடமிக்காக சில ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் நம்ம வந்து வி ஹேவ் டு எக்யூப் அவர் செல்ஃப். ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் டிகிரி பண்ணும்போதே பண்ணுறது ஆல்வேஸ் பெட்டர். கம்யூனிகேஷன் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறது, ஆப்டிடியூட் இம்ப்ரூவ் பண்ணுறது, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் இம்ப்ரூவ் பண்ணுறது, ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் பேசிக் ஸ்கில்ஸு, எம்எஸ் ஆஃபீஸ், இல்லைனா அட்வான்ஸ்ட் எக்ஸல், இல்லை ஏதாவது ஒரு அடிஷ்னல் லாங்குவேஜஸ்ஸு, இந்த மாதிரி ஏதாவது எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்னு சொல்லுவாங்க, சாஃப்ட் ஸ்கில்ஸ்னு சொல்லுவாங்க, அது பண்ணுறது ஆல்வேஸ் பெட்டர். நம்ம எக்யூப் பண்ணுறது நல்லது டு ஸ்டே இன் த ஜாப் ரேஸ். ஏன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா கிடைக்கணும்னா அகாடமிக் மட்டும் பத்தாது, நான் அகாடமிக் பண்ணால் அந்த ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட்டும் சேர்ந்தால் நல்லாயிருக்கும். திஸ் இஸ் மை சஜஷன். மோர் டீட்டெயில்ஸ் கீப் வாட்சிங். தேங்க்யூ.